தாவேகா பெண் அமைச்சர் ஒருவரினுடைய அந்த ஆடியோ ஒண்ணு வைரலா போயிட்டு இருக்குது. நீங்க ஒருவேளை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டீங்களா? சரி, கேட்கலைனாலும் பரவாயில்ல, கேட்டீங்கனாலும் பரவாயில்ல. அந்த ஆடியோவுக்கு பின்னாடி ஒரு பெரிய செய்தி இருக்குது தெரியுமா? அது என்னன்னு, அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி என்ன? அந்த ஆடியோ வெறும் அந்த மாதிரியான ஒரு ஆடியோ அப்படின்னு மட்டும் நினைச்சு கடந்துடாதீங்க. அதுக்கு பின்னாடி வேறு பல செய்திகள் ஒளிந்திருக்கின்றன. வேறு பல மேலிடங்கள் அதில் சிக்க இருக்கிறார்கள். அதெல்லாம் சிக்கிடுவாங்கன்னு பயந்துதான் அந்த ஆடியோவில் சம்பந்தப்பட்டவரை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறது தாவேகா. அந்த ஆடியோவின் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த மறைக்கப்பட்ட செய்தி சொல்வது என்ன அப்படிங்கிறத தமிழ் கேள்விதான் முதல் முறையாக அதை உடைக்க போகிறது. அந்த ஆடியோவை எல்லாரும் வெறும் அந்த மாதிரியான ஒரு ஆடியோவா பாக்குறாங்க. இல்ல, அந்த ஆடியோக்கு பின்னாடி வேற ஒரு செய்தி இருக்கிறது அப்படிங்கிறத நாம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்புறம் குழந்தைகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆடியோ பிளே ஆகும்போது மட்டும் தயவு செய்து நீங்க குழந்தைங்கள்லாம் அதை கேட்க வேண்டாம். பெரியவர்கள் கூட ஹெட்போன் போட்டு கேட்டா நல்லது. தாவேகா அமைச்சரினுடைய அந்த பெண் அமைச்சனுடைய அந்த ஆடியோவை அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு நான் வீடியோக்குள் செல்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, தாவேகா அமைச்சர் ஜெகதீஸ்வரி, ஆமா மேடம் எந்த துறைக்கு அமைச்சர் தெரியுமா? அதை கேட்டீங்கன்னா நீங்க ஜெர்க்காயிருவீங்க. சமூக நலன். எவ்வளவு சமூக நலத்தோட பேசிட்டாங்கன்னு உள்ள ஆடியோ பாருங்க, தெரியும். சமூக நலன், மகளிர் மேம்பாடு. வாரே வா, சூப்பர். எப்படி விஜய் சார் உங்களுக்கு இப்படி முத்துக்களாக தேர்ந்தெடுத்து கொடுக்கிறீர்களே? அரிய முத்துக்களா தேர்ந்தெடுத்து ஒருத்தர் என்ன பவுடர் நுணுக்குறாரு, ஒரு அம்மா எப்படின்னா இப்படி பேசுறாங்க. ரைட், ஓகே, இருக்கட்டும். நீங்களே முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் இப்படித்தானே அமைச்சர்களாக இருப்பார்கள். அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப அந்த அமைச்சர் பேசிய வீடியோவை மொத்தமா நீங்க கேட்டிருப்பீங்க. அதை இப்ப டீகோட் பண்ணி நான் தரப்போறேன். அதில் பல அதிர்ச்சி தகவல்கள் ஒளிந்திருக்கின்றன. ஒண்ணு ஒண்ணா பாப்போமா? இன்னைக்கு அப்படி ஒரு சம்பவம் இருக்குது. ஆமா தம்பி, அந்த ஆடியோவோட முதல் பீஸ போடுங்க. ஒரு விஷயம் கேட்கலான்னு கால் பண்ணேன். சொல்லுங்கம்மா. நீங்க நம்ம தாசில்தார் ஆபீஸ்ல போய் நம்ம ஆபீஸ்ல பாத்தீங்களோ? நான் போவே இல்லம்மா, லட்சுமணன் போயிருக்காம்மா. லட்சுமணனா? ஆமா, டிஎஸ்பி போயிருக்கான், எல்லா ஆபீஸுக்கும் போயிருக்கான். லெட்டர் கொடுத்திருக்கானா? என்ன லெட்டர் கொடுத்திருக்காப்லையா? லட்டு. ராஜபாளையத்துல லட்சுமணன் லெட்டர் கொடுக்கறதுக்கு தாசில்தார் ஆபீஸ் போறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தா? கேட்டீங்களா? என்ன சொல்றாங்க? பேசுறவரு ஒருத்தர், அவரு தாவேகாவுல இருக்கிறாரு. அவரை இப்ப கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அவரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டராகவும் இருக்கிறாரு. அது பின்னாடி வருது, நான் உங்களுக்கு சொல்றேன். ராஜகுருட்ட அம்மையார் பேசுறாங்க. பேசும்போது என்ன சொல்றாங்க? அண்ணாச்சி, லட்சுமணன் எதுவும் பேசலாம்னா உங்ககிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. ஏமா, லட்சுமணன் ஏன்ட்ட பேசலாமா? அவன் கவர்மெண்ட் ஆபீஸுக்கெல்லாம் போய் தாலுகா ஆபீஸ், தாசில்தார், பிடிஓ எல்லாரையும் பார்த்து லட்டு கொடுக்குறாம்மா. லட்டு கொடுக்கானா அப்படின்னு அக்கா ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எங்க எல்லாருக்கும் டவுட் வரணும். ஒரு கட்சிக்காரர், லட்சுமணங்கிறவரும் கட்சிக்காரர் தான். கட்சிக்காரர் ஒரு லட்டு கொடுப்பதில் என்ன பிரச்சனை? லட்டு கொடுக்கறதுக்காகவா இந்த அக்கா இவ்வளவு கோவப்படுது அப்படின்னு உங்களுக்கு தோணும். பிரச்சனை லட்டு அல்ல, பிரச்சனை துட்டு. ஆமா, பிரச்சனை லட்டு அல்ல, பிரச்சனை துட்டு. நீங்க நட்டுல வச்சேன்னு நினைச்சியா? லட்டுல வச்சேன்னு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன் வரல. அந்த மாதிரி இங்க லட்டு இல்ல, துட்டு தான் பிரச்சனை. அதை நான் பின்னாடி சொல்றேன். இப்ப லட்டு குடுக்குறான் அவன் அப்படின்னு அக்கா கடுமையா டென்ஷன் ஆகி கொந்தளிச்சு கோவப்படுறாங்க. சரியா? இப்ப லட்டு அல்ல துட்டு நான் சொன்னல, அதுக்கு சான்று இப்ப அடுத்த அதே ஆடியோவினுடைய அடுத்த பகுதி நீட்சி. தம்பி, 2வது பாட்டு போடுங்க. அம்மா, நான் யூனியன் ஆபீஸ்ல கான்ட்ராக்ட் வேலை பாக்கேன். அப்ப என்கிட்ட வீடியோ கேட்டாரு, அம்மா எப்ப வருன்னு. சார், அம்மாட்ட கேட்டுட்டு சொல்றேன், அதோட நான் முடிச்சுக்கிட்டேன். ஒன்றியம் 3 நாள் ஒன்றியமா கிடக்கு, ஒன்னாக்கி அந்த கான்ட்ராக்ட் கொடுங்கன்னு சொல்லி பேசினாதான். என்ன சொல்றாங்க? அவர் தெளிவா சொல்றாரு, அந்த ராஜகுருங்கிறவர். அம்மா, நான் கவர்மெண்ட் கான்ட்ராக்டர், யூனியன் கான்ட்ராக்டர் சொல்றாரு. பேசுறவர் வெறும் யாரு கிடையாது, கட்சிக்காரர் கிடையாது, கான்ட்ராக்டர். ஒரு கான்ட்ராக்டர் ஒப்பந்ததாரர். ஒப்பந்ததாரத்தை இந்த அம்மா கேக்குறாங்க. அமைச்சர் லட்சுமணன் உங்ககிட்ட பேசினானா? லட்சுமணன் ஏன் ஒப்பந்ததாரத்தை பேசணும்?
ஒப்பந்ததாரத்தில் லட்சுமணன் என்னத்தை பத்தி பேசியிருப்பாரு சார்? அந்த பெண் ஏன் அடிமையானால் புத்தகம் படிச்சிருக்கீங்களா சார்? ரொம்ப பிரமாதமா இருக்கு சார். அப்புறம் அந்த மார்க்சினுடைய மூலதனம் இருக்கு இல்லையா, அது நம்ம கண்டிப்பா அவசியமா வாசிக்கணும் சார். அது அது ஒரு அருமையான ஒரு புத்தகம் சார். அப்புறம் அந்த அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் தெரியுமா, இதையா பேசியிருக்க போறாங்க ரெண்டு பேரும். ஒப்பந்ததாரத்தை லட்சுமணன் பேசியிருந்தா என்ன பேசியிருப்பாரு உங்களுக்கே தெரியும். சரி, அது ஒரு புறம். லட்சுமணன் ஒப்பந்ததாரத்தை பேசுறதுனால இந்த அம்மாவுக்கு ஏன் கோபம்? இப்போ லட்சுமணன் உள்ளபடியே இந்த புத்தகங்களை பற்றி எல்லாம் பேசியிருந்தாலும் இந்த அம்மா கோவப்பட்டிருக்குமானா கோவப்பட்டிருக்காது. லட்சுமணன் பேசின மேட்ரே வேற, அதுதான் அம்மாவுக்கு டென்ஷன். என்ன சொல்றாரு அதுல சொல்லிருப்பீங்க, ரெண்டாவது ஆடியோ கேட்டிருப்பீங்க. 3 ஒன்றியத்தையும் ஒன்றாக்கி ஒரே இதாக்கி அந்த கான்ட்ராக்ட ஏன்ட்ட கொடுங்கன்னு கேக்குறானாமே. இப்ப லட்சுமணன் லட்டு கொடுத்தது எதுக்குன்னு தெரியுதா? லட்சுமணன் போய் லட்டு கொடுத்து லட்சுமணன் கான்ட்ராக்ட் எல்லாம் தனக்கு வாங்குறதுக்கும் அல்லது எடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ல மீட்டரை போடுறதுக்கும் ட்ரை பண்ணி இருக்கிறாரு. இப்ப இந்த அம்மாவுக்கு கோவம் என்னன்னா, ஏன் ஏரியாவுக்குள்ள வந்து நீ மீட்டர் போடுறியா, ஏன் ஏரியாவுக்குள்ள வந்து நீ லட்டு கொடுத்து நீ துட்டு வாங்குறியா, கான்ட்ராக்ட் எல்லாம் யூனியன் எல்லாம் 3-4 யூனியனா இருக்கிறதெல்லாம் ஒன்னாக்கி ஒரே யூனியன் ஆக்கி நீ எடுக்கலாம்னு நினைக்கிறியா, அப்புறம் நான் எதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சமூக நலத்துறை மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சருக்கு கோபம் வருது. ஆனா கொடுத்திருக்காங்க பாருங்க துறை, அது இங்க சொல்லணுங்க, அருமையா தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கீங்க. இப்ப அம்மாவுக்கு டென்ஷன். இப்ப இவர் ராஜகுரு சொல்றாரு, அம்மா நான் இல்லம்மா என்கிட்ட கேட்டா அவர்கிட்ட கேட்கல, அப்படி பிடிஓட்ட பேசியிருக்கிறான் லட்சுமணே, ஆனா நான் பிடிஓட்ட சொல்லிட்டேன். என்ன சொல்லி இருக்கிறாரு பிடிஓட்ட, அந்த ஆடியோவை இப்ப கேளுங்க. இது எல்லாமே பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு இவங்க சொல்றாங்கல்ல, அந்த பார்ட்டி ஃபண்ட், அந்த கலெக்ஷன், அந்த கமிஷன், அந்த கரப்ஷனுக்காக நடக்கிற சண்டை, அதற்காக கொலை கூட செய்வேன் என்ற அளவிற்கு மிரட்டுகிறார் அமைச்சர். அது அடுத்த ஆடியோ வருது. இப்ப நீங்க இந்த ராஜகுரு பேசின அந்த ஆடியோவோட அடுத்த பீஸ நீங்க கேளுங்க. சொல்லி முடிச்சிடுறேன். சரிங்கண்ணாஜி. எது இருந்தாலும் நீங்க வீட்டுல வந்தா அப்புறம் அவங்க சந்திக்கணும்னு நேத்து நைட்டு 8 மணிக்கு கூட என்கிட்ட வீடியோ பேசினாரு. சரி, அம்மா வந்துட்டாங்களா என்னன்னு. இல்ல சார் வரும்போது தோல் சொல்லுவாங்க, குறைஞ்சது 15ஆம் தேதி வருவாங்க சார்ன்னு. அப்பதான் சொன்னாரு, இந்த மாதிரி நல்ல யாரோ ஒண்டியச்சான்னு சொல்லி லட்சுமணன் இவங்க வந்தாங்க அப்படிங்கறத சொன்னாரு. ஆனாச்சு யாரா இருந்தாலும்னாச்சு அந்த அம்மா தான் தொகுதி எம்எல்ஏ, அந்த அம்மா தான் மாவட்ட செயலாளர். எது இருந்தாலும் நாங்க அந்த அம்மாட்ட சொல்லிக்கிடுவோம், அந்த அம்மா வந்து உங்ககிட்ட பேசிக்கிடுவோம் சார் அப்படிங்கறதுல முடிச்சிருக்குமா. கேட்டீங்களா என்ன சொல்றாரு? அம்மா பிடிஓட்ட நான் பேசிட்டேன், பிடிஓ என்கிட்ட கேட்டாரு, அம்மா எத்தனாம் தேதிக்கு மேலேயோ சொல்றாரு, 15ஆம் தேதிக்கு மேலேயோ ஏதோ வருவாங்க, எதுவா இருந்தாலும் அம்மா தான் நான் சொல்லிட்டேம்மா. ஆமா, யாரு இவரே ஐயாவா இருக்காரு, பெரிய வயசானவரா இருக்காரு, இவருக்கு அந்த அக்கா அம்மாவா. சரியா, ரைட், ஓகே. அரசியல் எல்லாம் நடக்கும். ஜெயலலிதா அம்மையார் காலில், ஜெயலலிதா அம்மாவோட வயதானவங்க எல்லாம் காலில் விழுந்தாங்க, ஞாபகம் அவங்களுக்கு. அந்த மாதிரி அம்மா நான் சொல்லிட்டேம்மா, பிடிஓ தான் எல்லாம், பிடிஓட்ட சொல்லிட்டேன், அம்மா தான் எல்லாம், அவங்கதான் மாவட்ட செயலாளர், அவங்கதான் எம்எல்ஏ, நாங்க எதுவா இருந்தாலும் அவங்க கிட்டதான் பேசுவோம், அவங்க எதுவா இருந்தாலும் எங்க கிட்டதான் பேசுவாங்க. இதெல்லாம் இவர்கள் எப்படி ஊரை ஏமாத்துறாங்க பாருங்க. தூய சக்தி, இதுக்கு பேர் என்ன? இப்ப பிடிஓட்ட இவர் சொல்லியிருக்கிறாரு, லட்சுமணன் போய் மீட்டர் போட ட்ரை பண்றாரு, லட்சுமணன்ட்ட எதுவும் கொடுக்காதீங்க, லட்சுமணனுக்கும் ராஜகுருக்கும் ஆகலைங்கிறது அவங்க பேசுறதுல இருந்தே தெரியுது. இந்த மேடம் தான் அமைச்சர் தான் எல்லாம் அப்படிங்கிறத இவர் சொல்றாரு. அதனால எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டு குடு, வாங்கு, அவங்களுக்கு தெரியாம எதுவும் பண்ணிக்காத. இதுதான் இந்த தொலைபேசி உரையாடலினுடைய சாரம். இப்ப இந்த அம்மாவுக்கு டென்ஷன் வருது. இந்த அம்மாவோட டென்ஷனோட உச்சத்துல மேடம், அது ரொம்ப முக்கியமா சொன்னோம், மாண்புமிகு அமைச்சர் ஜெகதீஸ்வரி மகளிர் மேம்பாடு மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் உதிர்த்த முத்துக்களை இப்ப நீங்க கேட்க போறீங்க. சரியா, இப்பதான் நீங்க காதை பொத்திக்கிட்டு கேட்கணும், வாய்ப்பு இருந்தா காதை பொத்திக்கிடுங்க. காதை பொத்திட்டு கேட்க முடியாதா? அப்ப ஸ்பீக்கர் போட்டு கேட்டுறாதீங்க, ஹெட்போன் போட்டு கேளுங்க. சரியா, எப்பா அந்த அற்புத முத்துக்கள், மேடம் உதிர்த்த முத்துக்களை கொஞ்சம் பிளே பண்ணு. நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொன்னு வெளியே எடுத்துருவேன். நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொன்னு வெளியே எடுத்துருவேன். என்ன சொல்றாங்க ஜெகதீஸ்வரி மேடம்? சட்டியோட உட்காந்து வச்சு அடி அடின்னு அடிச்சு அவனை கொன்னே விடுவேன், கொன்னு எரிஞ்சிருவேன் அவனை அப்படின்னு மிரட்டுறாங்க. யார? லட்சுமணனை. லட்சுமணன் அப்படி என்ன தப்பு பண்ணார்? லட்டு கொடுத்தார். லட்டு கொடுத்ததுக்கு சட்டியோட உட்காந்து வச்சு அடிக்கணுமா?
என்னடா இது கொடுமையா இருக்கு, என்ன விஜய் சார் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஒரு லட்டு கொடுத்ததற்காக உங்களுடைய பெண் அமைச்சர் ஒரு லட்சுமணனை ஜட்டியோட உட்காந்து வச்சு அடி அடிச்சு கொன்னே போடுன்னு மிரட்டுறாங்க. இவங்களுக்கு லட்டு கொடுக்கலங்கிற கோபமா? ஒரு லட்டுக்காக கொலை செய்யக்கூடிய அளவிற்கு செல்வாரா உங்களுடைய அமைச்சர்? அந்த கொலையை கூட ஜட்டியோட உட்காந்து வச்சுதான் அடிப்பாராம். ஏன் எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதா என்னன்னு? லீகலா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிப்பேன்னு மிரட்டுறாரு. யாரு? சொந்த கட்சிக்காரன். லாக்அப் டெத்துக்கு ஐடியா போட்டுருக்காக்கா. புரியுதா உங்களுக்கு? காவல் விசாரணை மரணத்துக்கு ஐடியா போட்டுச்சு மேடம். லாக்அப் டெத்துக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. இப்ப இந்த இடத்துலதான் ஹீரோ என்ட்ரி, விஜய் சாரோட என்ட்ரி. விஜய் சார் தமால் உள்ள வர்றாரு. இப்ப புசிய வர்றாரு உள்ள. புசியும் விஜயும் உள்ள வந்து என்ன பண்றாங்க? என்ன அநியாயம் இது, ஆடியோ வெளியாகி இருக்கிறது, நம்ம கட்சி மானம் கப்பலேறுது, சி இதெல்லாம் எவ்வளவு அருவருப்பா இருக்கு, முதல்ல தூக்குங்க அவங்கள அப்படின்னு தூக்கிட்டாங்க. யார? மிரட்டின அமைச்சர் இல்ல, சட்டியோட உட்காந்து வச்சு அடிச்சு கொண்டு போய் சொன்ன அமைச்சர் மிரட்டின அமைச்சர் இல்ல, அந்த பக்கத்துல ராஜகுருன்னு ஒருத்தர் பேசினார்ல, அவரை தூக்கிட்டாங்க. சூப்பர், வெரி குட். ஏற்கனவே இப்படித்தான் ஸ்ரீவைகுண்டத்துல 2 பெண்கள் போய் சொன்னாங்க. என்னன்னு? இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டான் கட்சிக்காரன், அதுக்கு பின்னணியில இந்த சரவணன்கிற எம்எல்ஏ இருப்பாரும் டவுட்டா இருக்குன்னு 2 பெண்கள் சொன்னாங்க. இதோ நடவடிக்கை எடுக்கிறேன் பார் அப்படின்னு டக்குன்னு புகார் சொல்லி கண்ணீர் விட்ட 2 பெண்களையும் தூக்கிட்டாங்க கட்சியில. சூப்பர். இப்படிதான் இருக்கணும். இதுக்கு பேர் தான் தூய சக்தி. ஓட்டு போட்டவங்க யாராவது இதை பாத்தீங்கன்னா போய் காரி திப்பிட்டுவாங்க. இதெல்லாம் ஒரு கட்சி, இது ஒரு ஆட்சி என்று நடந்து கொண்டிருக்கிறது. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. நீங்க இப்ப இந்த ஆடியோ வெளி வரலன்னு வைங்க, ஒருவேளை லட்சுமணனுக்கு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா நம்மளும் என்ன நினைச்சிருப்போம்? ஏதோ ஆயிப்போச்சுன்னு நினைக்கும். யாரு பெத்த பிள்ளையோ லட்சுமணன் ஒரு லட்டுக்காக செத்துருப்பான் இல்லையா? பாவம். ஆனா லட்சுமணன் லட்டுக்காகவா? லட்சுமணனும் போனது வேற மேட்டர் இருக்கு. அப்ப மொத்த பேருடைய கான்சென்ட்ரேஷனும் தெளிவா இருக்கு அதுல. இது பேச்செல்லாம் தூய சக்தி. இப்ப இந்த தூய சக்தியோட லட்சணம் எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு இவங்க யாரெல்லாம் கைது பண்றாங்கன்னு பாருங்களேன், யாரெல்லாம் கண்டிக்கிறாங்கன்னு பாருங்க. கட்சியை விடுங்க. டெல்டாவுல விவசாயம் படுத்து போச்சு, சரியா? விவசாயிகள் கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். தண்ணீர் திறக்கல, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தண்ணீர் திறக்க முடியாதுன்னு கர்நாடகா சொல்லிடுச்சு. எங்க? காவிரி மேலாண்மை ஆணையத்துல தண்ணீர் திறக்க முடியாதியா தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டான். அவன் தண்ணீர் திறக்க முடியாதுன்னு சொன்னவுடன் எந்த முதலமைச்சராக இருந்தாலும் உடனடியாக ஒரு அறிக்கை வரும், கர்நாடகாவை கண்டிக்கிறேன். இந்த நிமிடம் வரை இந்த தூய சக்தி விஜயின் வாயிலிருந்து கர்நாடகாவை கண்டிக்கிறேன்ற ஒற்ற வார்த்தை வரல. ஏன் வரல தெரியுமா? கர்நாடகாவில் ஜனநாயகன் திரைப்படம் ஓடாது. இவர் கண்டிச்சிட்டாருன்னா அங்க ஓடாது. கர்நாடக அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்கும். ஜனநாயகன் திரைப்படம் கர்நாடகத்தில் ஓட வேண்டும் என்பதற்காக இவர் கர்நாடகாவை கண்டிக்க கூட தயங்குகிறார் என்று செந்தில்வேல் சொல்லல, ஜூனியர் விகடன் ஏடு சொல்லுகிறது. ஜூனியர் விகடன் சொல்லுது. அப்ப எவ்வளவு தூரம் கேவலமா தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு ஆட்சி நடக்குது. இவருடைய இந்த மொக்க படம் கர்நாடகத்துல ஓடணுங்கிறதுக்காக விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்து விட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டிக்க தயங்குகிறார். ஒன்று. அதை விட கொடுமை, கர்நாடக அரசை கண்டித்து, ஒன்றிய அரசை கண்டித்து போராட்டம் நடத்துவதற்காக திட்டமிட்டிருந்த விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த செய்தி. நீ கர்நாடகாவையும் கண்டிக்க மாட்டீங்க, இங்க போராடுற விவசாயிகளை பிடிச்சி ஜெயில போட்டுருவீங்க. போராடணும்னு நினைச்சு ஒரு விவசாயி வீட்டை விட்டு கிளம்புறவும் முடிவு பண்ணா வீட்டுக்காவல்ல வைப்பீங்க. சொந்த கட்சியில உங்க அமைச்சர் பவுடர் நுணுக்குவாரு, அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்ப்பீங்க. சட்டியோட உட்காந்து வச்சு அடிச்சு கொண்டு முடியாதுன்னு சொல்ற அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. அந்த ஆடியோ வெளியில வந்திருக்கு, எதிர்த்தரப்பில் பேசிய கட்சிக்காரரை கட்சி விட்டு தூக்கிடுவீங்க. ஆனா எல்லாரும் நம்புங்க, இதுக்கு பேர் தூய சக்தி. இவ்வளவு குழப்பம் நடக்குது. மாற்றம் சொல்லி வந்தீங்களே, எதையாவது மாற்றினீர்களா அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்கிறாங்க. எதையாவது மாத்தினீங்களா அப்படின்னு கேட்டா, கடந்த திமுக ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட திட்டங்களுக்கு எல்லாம் பெயரை மாத்தினாங்க. அது ஒரு புறம். நான் முதல்வன் திட்டத்துல தொடங்கி மகளிர் விடியல் பயணத்திற்கு விடியலை தூக்கிட்டு மகளிர் பயணம் வரைக்கும் பண்ணாங்க, நம்ம பார்த்தோம்.
இப்ப ஒண்ணு மாத்துறாங்க. என்ன மாத்துறாங்க? முதலமைச்சரிடம் ஏதாவது மாற்றம் இருக்கணும்ல அப்படின்னு உடனே முதலமைச்சர் அலுவலகத்தை தலைமைச் செயலகத்திலிருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாத்துறாங்க. ஒரே கேம்பஸ் தான், அங்கேயும் இங்கேயும் தள்ளி, இது கொஞ்சம் தள்ளி இருக்கு, அவ்வளவுதான், ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் அதே வளாகத்திற்குள்ளதான். ஆனா கேள்வி அதல்ல. இப்ப நாமக்கல் கவிஞர் மாளிகையில ஒரு முதலமைச்சர் அலுவலகம் தனியா தயாராகணும். அதுக்கு ஒரு பொருட்செலவு இருக்கு. இந்த பொருட்செலவை செஞ்சு இப்ப இந்த முதலமைச்சர் அலுவலகத்தை அங்க மாத்தின உடனே நீங்க என்ன செஞ்சிருவீங்க? என்ன செய்ய போறீங்க? நீங்க செய்யற வேலைக்கு இந்த ஆபீஸ் பத்தாதா? அந்த ஆபீஸ் போனோம்னா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? தமிழ்நாட்டை வந்து வல்லரசு ஆக்கிடுவீங்களா? 3 மாசத்துல 20,000 கோடி ரூபாய்க்கு மேல கடன் வாங்கி வச்சிருக்கீங்களே, அதுக்கு யாரு கணக்கு சொல்றது? அப்ப இந்த ஆபீஸ் ஏன் மாத்துறாங்க அப்படின்னா, அவர் கூட ஒருத்தர் சுத்திட்டு இருப்பாரு, ஒரு ஜோசியர். அந்த ஜோசியரினுடைய ஆலோசனைப்படி இது மாற்றப்படலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் மக்களுக்கு எழுந்திருக்கிறது. எப்படி? ஜோசியர் சொல்லியிருப்பாரு, சார் உங்களுக்கு இது, இவன் இதுல இருக்கிறான், அவன் அதுல உச்சத்துல இருக்கான், இவன் இதுல இருக்கான், இதுபடி நீங்க பாத்தீங்கன்னா இதுபடி நீங்க வந்து உங்க ஆபீஸை இங்க மாத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ஒருத்தரை இப்ப போட்டாங்கல்ல, பதவியில போட்டு புடிங்கிட்டாங்க, அவரு வந்து பார்த்திருப்பாரு. அவர் ஆலோசனையின்படி ஒருவேளை மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, விஜய் சார் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நீங்க ஜாதகத்தை நம்புறாளு, ஜோதிடத்தை கடுமையா நம்புறாளு, தீவிரமா நம்புறாளு. இப்ப அந்த ஜோதிடரை நீங்க அரசு பதவியில இருந்து தூக்கிட்டீங்க. அந்த கடுப்புல உங்களுக்கு ஏதாவது திட்டம் போட்டு அந்த ஆபீஸுக்கு போனா தான் உங்களுக்கு ஏதாவது சிக்கல் வருங்கிறதுக்காக கூட அவர் சொல்லியிருப்பாரு. பாத்துக்குங்க, ஜாக்கிரதை. என் பதவியை பிடிங்கி விட்டீங்கல்ல, அந்த ஆபீஸுக்கு போங்க அப்படின்னு. தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுங்க? ரொம்ப மனம் நொந்து போய் பேசுறேன். தமிழ்நாட்டுல இவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த முதலமைச்சர் இது எதை குறித்தும் வாய் திறக்காமல் இருக்கிறார், எதை பற்றியும் பேசாமல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, 54 வகையான புதிய மதுபானங்களை அறிமுகம் செய்கிறார். டாஸ்மாக் கடைக்கு பக்கத்திலே பார திறந்துக்கலான்னு மாற்றத்தை கொண்டு வருகிறார். இன்னொரு புறம் போராடும் விவசாயிகளை வீட்டுக்காவலில் வைக்கிறார். கர்நாடகா தண்ணீர் தர மறுக்கிறது, அதை கண்டித்து பேச திராணியற்றவராக இருக்கிறார். போராடும் மாணவர்களின் மீது தூரமான தாக்குதலை நடத்துகிறார். சொந்த கட்சிக்காரன் கொலை மிரட்டல் விடுக்கிறான், அவன் மீது நடவடிக்கை எடுக்காமல் தொலைபேசியில் அந்த பக்கம் பேசினவர் மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள். நாடு நாசமா போயிடுச்சு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஓட்டு போட்ட மக்கள் நீங்க என்ஜாய் பண்றீங்கல்ல, கதறீங்களா இல்லையா? நீங்க கதறீங்கன்னு எனக்கு தெரியும். அது போ, இன்னும் 5 வருஷத்துக்கு இப்படி கதறணும் நீங்க. இன்னும் அடுத்தது மின் கட்டணத்தெல்லாம் இன்னும் உயர்த்த போகிறார். ஓட்டு போட்டவங்க எல்லோரும் கதறுங்க. என்ன கொடுமைன்னா, ஓட்டு போடாத நாங்களும் சேர்ந்து கதற வேண்டிய நிலைமை இருக்குல்ல, அதான் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் ஜனநாயகத்தில் இந்த நிலை எப்பொழுது நீடிக்காது. உங்களை தூக்கி பிடித்த இதே மக்கள் உங்களை தூக்கி எறியும் நாளும் விரைவில் வரும். ஜனநாயகம் அதை உங்களுக்கு அந்த பாடத்தையும் கற்றுத் தரும் என்பதை சொல்லி, மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.